தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகனும் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர். அன்பார்களே, நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கின்றோம்? அழைப்பு பெற்ற கூட்டத்தில் இருக்கின்றோமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருக்கின்றோமா? தேர்ந்தெடுப்பது என்று சொல்லும்போது இறைவனுக்கு விருப்பமானவர்கள் தான் தேர்ந்தெடுப்பது. உதாரணம், நாம் ஒரு கடைக்கு செல்கின்றோம், ஒரு பொருள் வாங்குகின்றோம். அந்த பொருள் வாங்கும்போது நம்முடைய மனதில் எது பிடித்திருக்கிறதோ அந்த பொருளை நாம் வாங்கிக் கொள்கிறோம். எத்தனையோ பொருட்கள் இருந்த போலும் நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அப்படி என்றால் இறைவனுக்கு அழைப்பு எல்லோருக்கும் உண்டு. இருந்த போதிலும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்போ இறைவனுக்கு விருப்பமானது தான் நாம் பார்க்கின்றோம். அப்போ இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் நடக்கிற சமயத்தில் சக்தியம் கிடைக்கும். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் செயல்படுகின்ற பொழுது மட்டுமே தான் அங்கு அமைதியும் கிருபையும் கிடைக்கும். ஆக இறைவன் மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அழைப்பு கூட மட்டும் இல்லை, தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அப்படி என்றால் தேர்ந்தெடுத்த நான், தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்பட எனக்கு சக்தியை தாருமாறு சொல்லிக்கொண்டு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.